ஆளுநருடைய எந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதில் இல்லாத சூழலில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத தோன்றுகிறது. சாதனைகளை சொல்கின்றேன் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பேரவையில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை அதிகமாக பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ஆளுநர் அவர்கள் இந்த அரசாங்கம் தயாரித்த உரையை ஏன் படிக்கவில்லை என்பதற்கு அவர் சொன்ன காரணங்களுக்கு எந்தவிதமான அறிவார்ந்த ஆழமான விளக்கங்கள் தரப்படவில்லை. நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது இதை பற்றி குறிப்பிட்டேன். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அவருடைய லோக்பவன் அறிக்கை வாயிலாக எதனாலெல்லாம் இந்த உரையை நான் படிக்கவில்லை என்று குறிப்பிட்ட காரணங்களுக்கான தெளிவான விளக்கம் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களிடமிருந்து வரப்பெறவில்லை. ஆக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மற்றும் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை பற்றிய தெளிவான விளக்கம், இவற்றிற்கெல்லாமே ஆளுநருடைய எந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதில் இல்லாத சூழலில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத தோன்றுகிறது.